வணக்கம், வந்தனம், நமஸ்தே, நமஸ்கார் எல்லாருக்கும் இனிய காலை வணக்கம் மக்களே. நான் உங்கள் சஞ்சு. வெல்கம் டு சஞ்சு கரண்ட் அஃபேர்ஸ். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, பிப்ரவரி 23 மற்றும் 24ஆம் தேதியுடைய கரண்ட் அஃபேர்ஸ் தான் மக்களே பார்க்க போறோம். எல்லாருக்கும் ஹாப்பி மார்னிங். ஸோ எப்பவும் போல நம்ம கிளாஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி லாஸ்ட் கிளாஸ்ல என்ன பார்த்தோமோ ஒரு வாட்டி ரிவைஸ் பண்ணிட்டு இன்னைக்கான கிளாஸ்க்குள்ள போயிடலாம். ஸோ அந்த வகையில பிப்ரவரி 22ஆம் தேதி கூடிய கரண்ட் அஃபேர்ஸ் ஒரு வாட்டி ரிவைஸ் பண்ணிடலாம் மக்களே. விச் ஸ்டேட் லான்ச் த என் ப்ரௌட் இனிஷியேட்டிவ்? எந்த மாநிலம் என் ப்ரௌட் திட்டத்தை துவக்கியது அப்படின்னா ஆப்ஷன் ஏ கேரளா அப்படிங்கறதா சரியான விடை. அடுத்த கேள்வி, விச் ஸ்டேட் ரெக்கார்டட் த ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் பேர்ட் ஸ்பீசிஸ்? அதிக எண்ணிக்கையிலான பறவை இனங்கள் பதிவு செய்யப்பட்ட மாநிலம் இது அப்படின்னா ஆப்ஷன் சி வெஸ்ட் பெங்கால், மேற்கு வங்காளம். அடுத்த கேள்வி, வேர் வாஸ் த சிமோலு ஃபெஸ்டிவல் ஹெல்ட்? சிமோலு திருவிழா எங்க நடைபெற்றது அப்படின்னா அஸ்ஸாம் மாநிலத்துல. அடுத்த கேள்வி, வேர் வாஸ் த சோல் லீடர்ஷிப் கான்க்ளேவ்? சோல் தலைமைத்துவ மாநாடு எங்கு நடைபெற்றது அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா இதற்கு சரியான விடை நியூ டெல்லி. அடுத்த கேள்வி, which country joined the OPEC plus as an observer? OPEC plus அமைப்பில் பார்வையாளராக இணைந்த நாடு பிரேசில். அடுத்த கேள்வி, who is the chief economic advisor of India? இந்தியாவின் தலைமை பொருளாதார ஆலோசகர் யார் அப்படின்னா ஆனந்த நாகேஸ்வரன் அவர்கள். அடுத்த கேள்வி, which organization developed world's largest vertical propellant mixer? உலகின் மிகப்பெரிய செங்குத்து உந்து சக்தி கலவையை உருவாக்கிய அமைப்பு எது அப்படின்னா இஸ்ரோ. அடுத்த கேள்வி, who is the fastest Indian bowler to take 200 ODI wickets? ஒரு நாள் போட்டிகளில் வேகமாக 200 விக்கெட்டுகளை வீழ்த்திய இந்திய பந்து வீச்சாளர் ஷமி. அடுத்த கேள்வி, உலக சிந்தனை தினம் வேர்ல்ட் திங்கிங் டே பிப்ரவரி 22. இப்போ இன்னைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் குள்ள போயிடலாம். பிப்ரவரி 23 and 24. முதல்ல தமிழ்நாடு நியூஸ்ல இருந்து ஆரம்பிச்சிடலாம். ஓகேவா? சோ தமிழ்நாடு நியூஸ்ல வந்து நம்ம ரெண்டு முக்கியமான நியூஸ் பார்க்க போறோம். அதாவது இது யாரு? சோ இவங்க எல்லாருக்கும் தெரியும் என்ன அப்படின்னு உங்களை என்னன்னு கூப்பிடுவோம்? அம்மா அப்படின்னு கூடுவோமா? சோ என்னன்னு கூடுவோம்? அம்மா. ஓகேவா? இப்ப நம்மளுடைய முதல்வர் மு க ஸ்டாலின் புதுசா ஒண்ணு என்ன வந்து எல்லாரும் எப்படி கூப்பிடுறாங்கன்னு சொல்றாங்க அப்படின்னா அப்பா அப்படின்னு சொல்றாங்க. இது வேற அப்பா, இது வேற அம்மா. சரியா? கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. சோ இப்ப இந்த அப்பா இந்த அம்மா பத்தி நம்ம ஆளுக்கு ஒவ்வொரு செய்திகள் பார்க்கலாம். சோ அப்பா பத்தி என்ன செய்தி அப்படின்னா, அப்பா அப்படின்னே ஒரு ஆப்பே லான்ச் பண்ணியிருக்காங்க மக்களே. நேம் த ஆப் லான்ச் டு இம்ப்ரூவ் பேரண்ட் டீச்சர் ரிலேஷன்ஷிப். பெற்றோர் ஆசிரியர் உறவை மேம்படுத்த தொடங்கப்பட்ட தமிழ்நாடு அரசின் செயலி யாது? பேரண்ட் டீச்சர் ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் பண்றதுக்கான ஆப் என்ன அப்படின்னா அப்பா. ஓகேவா? சோ இதனுடைய ஃபுல் ஃபார்ம் என்ன அப்படின்னா அப்பாவுடைய ஃபுல் ஃபார்ம் அனைத்து பள்ளி பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் அசோசியேஷன். அனைத்து பள்ளி பேரண்ட் டீச்சர் அசோசியேஷன் அப்படிங்கிறது தான் இந்த அப்பாவுடைய ஃபுல் ஃபார்ம். ஓகேவா? இதை எங்க வச்சு தொடங்கி வச்சாங்க அப்படின்னா கடலூர் போயிருந்தார். நம்மளுடைய முதல்வர் வந்து கடலூர் போயிருந்தார். கடலூர்ல திருப்பயிர் அப்படிங்கிற ஒரு ஊர். ஓகேவா? அந்த ஊர்ல பெற்றோரை கொண்டாடுவோம் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் கண்டக்ட் பண்ணாங்க. யாரை கொண்டாடுவோம்? பெற்றோரை. அதாவது செலிப்ரேட் பேரண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இங்கிலீஷ்ல நோட் பண்ணிக்கோங்க. பெற்றோரை கொண்டாடுவோம். கண்டிப்பா பெற்றோரை கொண்டாட என்ன செய்யணும் நம்ம? அவங்களுக்காக தானே படிக்கிறதே. சோ பெற்றோரை கொண்டாடுவோங்க நிகழ்ச்சி யார் கண்டக்ட் பண்ணது அப்படின்னா தமிழ்நாடு பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் அசோசியேஷன். ஓகேவா? சோ எல்லா ஊர்ல இந்த பேரண்ட் டீச்சர் அசோசியேஷன் இருக்கும்ல, பெற்றோர் ஆசிரியர் கழகம். சோ அது சோ அந்த இதுலதான் இந்த ஆப்பை லான்ச் பண்ணிருக்காங்க. ஓகேவா? அப்பா அப்படிங்கிற இந்த ஆப்ல அப்படி என்ன எப்படி வந்து ஒரு ஆசிரியருக்கும் பெற்றோருக்கும் இடையே உறவை வந்து மேம்படுத்த போறாங்க அப்படின்னா ஸ்கூல்ல வந்து என்ன சொல்றாங்க அப்படிங்கறத வந்து பசங்க வந்து வீட்டுல நிறைய பசங்க வந்து சொல்ற கிடையாது. அதனால என்னன்னா இந்த டைரியில எல்லாம் எழுதி விடுவாங்க. அதாவது நான் படிக்கிற டைம்ல. சோ இப்போ வந்து எப்படின்னா அட்வான்ஸ்டா ஆப் எல்லாம் கொண்டு வந்துட்டாங்க. இப்ப எல்லாருக்கும் போன்ல மெசேஜ் வந்து இந்த மாதிரி எல்லாம் வந்துட்டு இருக்கு. சோ இப்போ வந்து ஒரு ஆப், அந்த ஆப்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸ்கூல்ல கொடுக்குற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், நம்ம கவர்மெண்ட்ல இருந்து ஸ்கூல் ரிலேட்டடா வரக்கூடிய ஜிஓஸ், இந்த மாதிரி என்னென்ன தகவல் வந்து ஒரு நம்மளுடைய அரசாங்கத்துக்கிட்ட இருந்து ஸ்டூடெண்ட்ஸ் ரிலேட்டடா வருது, ஸ்கூல் சம்பந்தமா வருதோ அது எல்லாமே அதுல வந்துரும். அந்த மாதிரி அதுல எல்லா அப்டேட்ஸும் அதுல இருக்கும். சோ இதுதான் இந்த அப்பா அப்படிங்கிற செயலி. சோ அதே ஃபங்க்ஷன்ல இன்னொரு ஆப்பும் லான்ச் பண்ணாங்க. அந்த ஆப்பினுடைய பெயர் என்ன அப்படின்னா ஒருமை கண். இந்த ஒருமை கண் அப்படிங்கிற ஆப் இது எதுக்காக அப்படின்னா சமீபத்துல பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய தமிழ்நாடு அரசுல இருந்து ஒரு திட்டம் கொண்டு வந்தாங்க. நம்ம கூட கிளாஸ்ல முன்னாடி பார்த்திருப்போம். ரொம்ப நாள் ஆச்சு. ஓகே, அதாவது ஒரு 1.5 வருஷம் இருக்கும். இந்த திட்டத்துடைய பேர் என்ன அப்படின்னா 234/77. ஓகேவா? இந்த 200 வீட்டு நம்பர் மாதிரி இருக்கு. 234/77 அப்படிங்கிறது என்ன திட்டம் அப்படின்னா 234 நம்ம எல்லாருக்கும் தெரியும். தமிழ்நாட்டுல 234 சட்டமன்ற தொகுதிகள் அப்படின்னு. இந்த 77 என்ன சார் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த 200 நம்ம தமிழ்நாட்டுல 234 சட்டமன்ற தொகுதிகள் இருக்கு. அசம்பிளி கான்ஸ்டிடியூன்சிஸ் இருக்குதா? சோ அதுல இருக்க எல்லா ஸ்கூல்லயும்
77, அதாவது நம்ம ஸ்கூல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் இருக்கலாம் மக்களே. ஸ்கூல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்ல 77 பிரான்ச் இருக்கு. ஓகேவா? இந்த 77 பிரான்ச்சும் அந்த 234 சட்டமன்ற தொகுதிகள்ல இருக்கக்கூடிய பள்ளிகள்ல போயிட்டு ஆய்வு நடத்தி அறிக்கை சமர்ப்பிக்கணும். ஓகேவா? புரியுதா? அதாவது ஸ்கூல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் உள்ள ஒரு 77 செக்ஷன் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதுல ஒவ்வொரு செக்ஷனும் போயிட்டு 236 தொகுதிகள்ல இருக்கக்கூடிய பள்ளிகள்ல போய் ஆய்வு நடத்தணும். சோ இதுதான் வந்து இந்த 234/77. சோ இது சம்பந்தமான விஷயங்கள் எல்லாம் இந்த ஒருமைக்கண் ஆப்ல நம்ம பாத்துக்கலாம். இது சம்பந்தமான புக்கு இது எல்லாமே நமக்கு இந்த ஒருமைக்கண் அப்படிங்கிற செயலில இருக்கும். இந்த அப்பா அப்படிங்கிற ஆப் வந்து கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு மட்டுமான்னு கேட்டா இல்ல. கவர்மெண்ட் ஸ்கூலுக்கும் சரி, தனியார் பள்ளிகளுக்கும், பிரைவேட் ஸ்கூலுக்குமே வந்து இந்த ஆப்ப யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. ஓகேவா? சோ இதான் நமக்கு இந்த அப்பா ஆப். இந்த இது சம்பந்தமான செய்திகள். அப்பா ஆப் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒருமைக்கண் ஆப் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி இன்னைக்கு நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், முதல்வர் மருந்தகம் திட்டம் ஆரம்பிக்கிறாங்க. அதை பத்தி டீட்டெயிலா நம்ம நாளைக்குள்ள கிளாஸ்ல பார்க்கலாம். ஏதாவது புதுசா ஃபீச்சர்ஸ் கொண்டு வந்திருக்காங்களா அப்படின்னு. சோ இப்போ அடுத்து அப்பா பத்தி பார்த்தாச்சு. இப்ப அடுத்தது வந்து நம்ம அம்மா பத்தி பார்த்துடலாம். சோ இன்னைக்கு வந்து நம்ம அம்மாக்கு ஹாப்பி பர்த்டே இல்ல. சோ அம்மாக்கு ஒரு அம்மா பத்தி உங்களுக்கு ஒரு பிடிச்ச விஷயம் என்ன அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிட்டு போங்க. சோ சோ இன்னைக்கு வந்து என்ன அப்படின்னா, செல்வி ஜெயலலிதா என்னும் நான், அதாவது அம்மா அப்படின்னு எல்லாராலையும் அன்போடு அழைக்கப்படக்கூடிய நம்மளுடைய முன்னாள் முதல்வர் செல்வி ஜெயலலிதா அவருடைய பிறந்த நாளை 2020 இருந்து என்னன்னு கொண்டாடுறாங்க அப்படின்னா, தமிழ்நாடு மாநில பெண் குழந்தைகள் பாதுகாப்பு தினம். தமிழ்நாடு ஸ்டேட் கேர்ள் சைல்ட் ப்ரொடெக்ஷன் டே என்னைக்கு? பிப்ரவரி 24. அவங்க என்னைக்கு எப்போ பிறந்தாங்க அப்படின்னா 1948, அதாவது பிப்ரவரி 24 1948 பிறந்தாங்க. எப்போ அவங்க மறைந்தாங்க அப்படின்னா டிசம்பர் 5 2016. ஓகேவா? சோ இதுதான் இவங்க நம்ம உங்களை பத்தி நம்ம நிறைய டீடைல்ஸ் வந்து நம்ம ஜிஎஸ் கிளாஸ் எடுப்போம், அதுல பார்க்கலாம். இப்ப சும்மா சின்ன சின்ன மட்டும் சொல்றேன். ஓகேவா? திட்டங்கள் அதெல்லாம் நம்ம தனியா யூனிட் 5ல பார்க்கலாம். சோ இவங்க வந்து 6 முறை முதல்வராக இருந்தாங்க. எத்தனை முறை? 6 முறை. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் நம்மளுடைய அம்மா பத்தி பாத்தீங்க அப்படின்னா, அதாவது தமிழ்நாட்டின் இளம் முதலமைச்சர், அதாவது தமிழ்நாட்டுடைய யங்கஸ்ட் சீஃப் மினிஸ்டர் யாரு அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா, கண்ணை மூடிட்டு செல்வி ஜெயலலிதான்னு போட்டிருக்கோம். ஓகேவா? எந்த வயசுல முதல்வர் ஆறாங்க அப்படின்னா 43 வயதுல. 43 வயதுல முதல்வர் ஆறாங்க. இனி உதயநிதி ஸ்டாலின் ஆனாலும் சரி, இல்ல வந்து விஜய் ஆனாலும் சரி, யாருமே இந்த ரெக்கார்டை பீட் பண்ண, எல்லாமே வந்து டுவர்ட்ஸ் 50 வந்துட்டாங்க. ஓகேவா? சோ இரண்டாவது இளம் முதலமைச்சர் யார் அப்படின்னா ஓபிஎஸ், 50 வயசுல ஆனாரு. அதுக்கு அடுத்து பாத்தீங்க அப்படின்னா காமராஜர் வந்து 51 வயசுல ஆனார்னு நினைக்கிறேன். சோ இதெல்லாம் விட்டுருங்க. யங்கஸ்ட் சீஃப் மினிஸ்டர் 43. ஓகேவா? 43 வயசுல 91ல ஆனாங்க, 1991ல. ஓகேவா? சோ அடுத்த கேள்வி போயிடலாமா மக்களே? சோ அடுத்த கேள்வி நெக்ஸ்ட் தேசிய செய்திகள் போயிடலாம். நேஷனல் நியூஸ்ல பாத்தீங்க அப்படின்னா, அதாவது வந்து நயன்தாரா அவர்கள் பத்தி நம்ம பார்க்க போறோம். சார் நயன்தாரா பத்தி பார்க்கலாம். அவங்க பேர் சம்பந்தமா ஒரு திட்டம் இருக்கு. சோ அதனால நம்ம ஒரு ஷார்ட்கட்டுக்காக நம்ம வந்து நம்ம லேடி சூப்பர் ஸ்டாரை வந்து பயன்படுத்திக்கலாம். ஓகேவா? விச் ஸ்டேட் லான்ச் த நயனாமிர்தம் 2.0 ஸ்கீம். நயனாமிர்தம் 2.0 திட்டத்தை எந்த மாநிலம் தொடங்கி உள்ளது அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. ஓகேவா? சோ நயனாமிர்தம், என்ன நயன்தாரா அப்படின்னு மாதிரி இருக்கா? நயன்தாரா எந்த ஊர்ல உள்ளவங்க? நயன்தாரா கேரளாவா? அப்ப கேரளா போடு ஒரு டிக்கு. சோ கேரளா அப்படிங்கறதா சரியான விடை. நயனாமிர்தம், பஞ்சாமிர்தம் இல்ல, இது நயனாமிர்தம். ஓகேவா? சோ ஓகே. இப்போ வந்து இது என்ன திட்டம் அப்படின்னு நம்ம ரொம்ப, அதாவது வெளியூர் திட்டம், அதாவது வெளி மாநில திட்டங்கள் பத்தி பெருசாலாம் நம்ம பார்க்க மாட்டோம். ஜஸ்ட் ஒரு ஒன்லைனா என்னன்னு மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதும். ஏன்னா சும்மா மொட்டையா நயனாமிர்தம் கேரளான்னு படிக்கூடாது. நயனாமிர்தம் அப்படிங்கிறது வந்து ஒரு ஐ செக்அப் திட்டம். ஓகேவா? அதாவது வந்து கண் பார்வை நோய் நிறைய பேருக்கு இருக்கும்ல. சோ அதெல்லாம் யார் யாருக்கு இருக்கு அப்படின்னு பார்த்து டயக்னைஸ் பண்ணி அதை சரி பண்றதுக்கான திட்டம் தான் இந்த நயனாமிர்தம். சோ இதே மாதிரி நம்ம முன்னாடி ஒரு திட்டம் நம்ம பார்த்திருப்போம். அதாவது கோவால கொண்டு வந்தாங்க, விஷன் ஃபார் ஆல் அப்படிங்கிற திட்டம். இதுவும் வந்து ஒரு கண் பரிசோதனை திட்டம். எங்க கொண்டு வந்தாங்க அப்படின்னா கோவால. அதே மாதிரி வந்து உலக பார்வை தினம்னு ஒண்ணு கொண்டாடுவோம் மக்களே. வேர்ல்டு சைட் டே அப்படின்னு சொல்லுவாங்க, உலக பார்வை தினம். இது எப்போ அப்படின்னா அக்டோபர் மாசம் ரெண்டாவது வார வியாழக்கிழமை வந்து இந்த இதை கொண்டாடும், வேர்ல்டு சைட் டே அப்படிங்கிறது. சோ இதையும் வந்து ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். சோ இதெல்லாம் கண் சம்பந்தப்பட்ட விஷயங்கள். அதே மாதிரி ராஜஸ்தான்ல பாத்தீங்க அப்படின்னா நமக்கு அங்க பட்ஜெட் பாஸ் பண்ணிருக்காங்க. ராஜஸ்தான் மாநிலம் வந்து அதாவது முதல் கிரீன் பட்ஜெட்டை பாஸ் பண்ணிருக்காங்க, பசுமை பட்ஜெட். அதாவது இந்தியால ஃபர்ஸ்ட் இல்ல,
இப்போ கேள்வி எப்படி வரும் அப்படின்னா, எந்த மாநிலம் அதாவது ராஜஸ்தான்ல முதல்ல அவங்க கிரீன் பட்ஜெட்ட பாஸ் பண்ணியிருக்காங்க. புரியுதா? அதாவது இப்ப எந்த மாநிலம் வந்து சமீபத்தில் அதன் முதல் பசுமை பட்ஜெட்டை தாக்கல் செய்தது அப்படின்னு கேட்டாங்க. விச் ஸ்டேட் லான்ச்ட் இட்ஸ் ஃபர்ஸ்ட் கிரீன் பட்ஜெட் அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா, ராஜஸ்தான் அப்படின்னு சொல்லிட்டு ஆன்சர் போட்டுருங்க. ஓகே. பட்ஜெட் சொன்னோனே இவங்க எல்லாம் புரியுது பட்ஜெட் வீடியோ. ஆக்சுவலி நான் அதான் சொன்னேன்ல, அது அது அந்த சர்ப்ரைஸ் எனக்கு ரிவீல் பண்றதுக்கு எனக்கு இதா இருக்கு. செட் ஆன பிறகு சொல்லிடலாம் அப்படின்னு. அதுக்கான வேலைகள் தான் போயிட்டு இருக்கு. நான் அந்த வந்த பிறகு அதுல போணும் அப்படின்னு ஆசை. பட் லேட் ஆயிடுச்சு அப்படின்னா இது பண்ணிடலாம். ஓகேவா? அடுத்த போயிடலாம் மக்களே. நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா, நமக்கு வந்து ஒரு ரிப்போர்ட். ஓகேவா? அதாவது வந்து சமீபத்துல பாத்தீங்க அப்படின்னா, இப்போ இந்த இன்ஃபோசிஸ் நாராயணமூர்த்தி அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, கண்டிப்பா ஒரு வாரத்துக்கு 70 மணி நேரம் மேல நீங்க வேலை பார்க்கணும் அப்படின்னு சொன்னாரு. நம்ம மனசெல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னா, யூ டூ மேன் ஒய் மீ அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஓகேவா? அடுத்தது அடுத்தது அப்படியே இவரே எப்படின்னா, இவரை விட மிஞ்சின ஒருத்தர் இருக்காரு. யாரு அப்படின்னா வந்து எல்&டி உடைய சேர்மன் சுப்பிரமணியன். அவரு என்ன சொல்றாரு அப்படின்னா, ஒரு படி மேல போய் 90 மணி நேரம் வேலை பாருங்க. சண்டேலாம் எதுக்கு லீவு? வீட்ல இருந்து எதுக்கு பொண்டாட்டி மூஞ்சியே பார்த்து என்ன பண்ண போறீங்க? போர் அடிக்காதா? அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லல. சுப்பிரமணியம் அவர்கள் சொன்னாரு. இது நெறைய பேர் வந்து நெறைய அவங்களுடைய எதிர்ப்பு கருத்துக்கள்லாம் தெரிவிச்சிருந்தாங்க. ஆக்சுவலி கவர்ன்மெண்ட் ரூல்ஸ் படி ஒரு ஒரு வாரத்துக்கு எவ்வளவு நேரம் ஒர்க் பண்ணலாம் அப்படின்னா 48 மணி நேரம். 48 மணி நேரம் ஒர்க் பண்ணலாம். ஓகேவா? 48 ஹவர்ஸ் பெர் வீக். ஓகேவா? ஒரு வாரத்துக்கு 48 மணி நேரம் தான் ஒர்க் பண்ணலாம். 48 எங்க இருக்கு? இவங்க சொல்ற 70, 90 எல்லாம் எங்க இருக்கு? நம்ம என்ன கொத்தடிமையா 70 மணி நேரம், 90 மணி நேரம் வேலை பார்க்கறதுக்கு? இப்போ கொஸ்டின் பார்க்கலாம். இது சம்பந்தமான கேள்விதான். விச் ஸ்டேட் டாப்ஸ் இன் ஒர்க்கர்ஸ் ஒர்க்கிங் மோர் தேன் 70 ஹவர்ஸ் பெர் வீக்? எந்த மாநிலத்துல இருக்கக்கூடிய தொழிலாளர்கள் வாரத்துல 70 மணி நேரத்துக்கு மேல் வேலை செய்கிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அதாவது ஒரு ரிப்போர்ட் எடுத்திருக்காங்க மக்களே. இது வந்து கவர்மெண்ட் எடுத்த ரிப்போர்ட். ஓகேவா? அதாவது எக்கனாமிக் அட்வைசரி கவுன்சில் டு பிரைம் மினிஸ்டர். ஓகேவா? அதாவது பிரதமரின் பொருளாதார ஆலோசனை குழு. எக்கனாமிக் அட்வைசரி கவுன்சில் டு பிரைம் மினிஸ்டர் ஒன்னு இருக்கு. ஓகேவா? அவங்க ஒரு எடுக்குமே என்ன 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 ரிப்போர்ட்ல என்ன தெரிஞ்சிருக்கு அப்படின்னா, குஜராத்ல தான் பாத்தீங்க அப்படின்னா அதிகமா, அதாவது 70 மணி நேரத்துக்கு மேல அதிகமா எங்க தொழிலாளர்கள் வேலை பார்க்கறாங்க அப்படின்னா, நம்ம குஜராத்ல வந்து 7.2% ஒர்க்கர்ஸ் வந்து 70 மணி நேரத்துக்கு மேல வேலை பார்க்கறாங்க. அதாவது 100 பேர் இருந்தா அதுல வந்து 100 பேர் இல்ல. இப்ப நீங்க ஒரு 100 பேர்ல வந்து ஒரு 7 பேர் வந்து இவ்வளவு நேரம், அதாவது 70 மணி நேரத்துக்கு மேல ஒர்க் பண்றாங்க அப்படின்னு. 2வது பஞ்சாப், 3வது மகாராஷ்டிரா. நல்ல வேளை டாப் 3ல இது நம்ம இல்ல. ஓகேவா? அதனால நம்ம தமிழ்நாடு பத்தி படிக்கணும்னு அவசியம் இல்ல. இப்ப இத வச்சுட்டு என்ன சொல்றாங்க அப்படின்னா, இத வச்சுட்டு சில பேர் சில இத புடிச்சுக்கிறாங்க. என்ன அப்படின்னா, பாத்தீங்களா குஜராத், மகாராஷ்டிராலாம் வந்து இண்டஸ்ட்ரீஸ்ல வந்து டாப்பா இருக்கக்கூடிய மாநிலங்கள். அ அதனால வந்து அவங்க 70 மணி நேரம் வேலை பார்க்கறனால தான் இப்படி வராங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கூட்டம் வந்து சொம்பு தூக்கிட்டு சுத்திட்டு இருக்காங்க. பட் தெரியல. அதாவது வந்து சில அதான் அந்த ரிப்போர்ட்ல இன்னொன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. என்ன அப்படின்னா, இப்போ வந்து நமக்கு மேனுஃபேக்சரிங் செக்டார், இண்டஸ்ட்ரீஸா இருக்கட்டும், பிளஸ் ஐடி வேலைலாம் பார்த்தீங்க அப்படின்னா, ஒர்க்க அதிக நேரம் டிமாண்ட் பண்ணும். அதே நேரம் அக்ரிகல்ச்சர் பார்த்தீங்க அப்படின்னா, ஒர்க் கம்மியா டிமாண்ட் பண்ணுது. அதாவது நமக்கு விவசாயத்தை பிரதானமாக உள்ள மாநிலங்கள்ல பார்த்தீங்க அப்படின்னா, இந்த 7.2 அப்படிங்கிறது ரொம்ப கம்மியா இருக்கு. இந்த பெர்சன்டேஜ் ரொம்ப கம்மியா இருக்கு. வந்து அக்ரிகல்ச்சருக்கு அவ்வளவு நேரம் போகுது. இப்பலாம் இதெல்லாம் பார்க்கும்போது தான் தெரியுது எவ்வளவு அக்ரிகல்ச்சர் வந்து எவ்வளோ நல்லா இருக்கு அப்படிங்க. எங்க அப்படின்னா குஜராத் அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? அடுத்த கேள்வி போயிடலாம் மக்களே. நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா வந்து பாக்க ஏதோ மியூசியம், எலும்புக்கூடு, டைனோசர்கள் மாதிரி இருக்கா? என்ன அப்படின்னா ஒரு பயோ பேங்க். ஓகேவா? எப்படி நம்மளுடைய மனுஷங்களுடைய ஆர்கன், இந்த ஜீன் எல்லாம் எடுத்து ப்ரிசர்வ் பண்றாங்களோ, அதே மாதிரி முதல்ல இந்த அனிமல்ஸ் உடையதை எடுத்து பண்றாங்க. ஓகேவா? எங்க அப்படின்னு பார்க்கலாம். வேர் வாஸ் இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் வைல்ட் லைஃப் பயோ பேங்க் எஸ்டாப்ளிஷ்? இந்தியாவின் முதல் வனவிலங்கு உயிர் வங்கி எங்க நிறுவப்பட்டது அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா, டார்ஜிலிங்ல. ஓகேவா? டார்லிங் இல்ல, இது டார்ஜிலிங். ஓகேவா? டார்ஜிலிங். ஓகேவா? டார்ஜிலிங் அப்படிங்கிறது எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, டார்ஜிலிங் வந்து வெஸ்ட் பெங்கால்ல இருக்கு. அங்க குறிப்பிட்டு எங்க ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னா, பத்மஜா நாயுடு ஹிமாலயன் சூலஜிக்கல் பார்க். பத்மஜா நாயுடு ஹிமாலயன் அதாவது பத்மஜா நாயுடு ஜூன்னு வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே? பத்மஜா நாயுடு வந்து எங்க நமக்கு வந்து இப்ப இது கேள்வி இப்படியும் கொடுத்து இப்படி கேட்கலாம். இல்ல சிம்பிளா பத்மஜா நாயுடு ஹிமாலயன் சூலஜிக்கல் பார்க் எங்க இருக்கு
அப்படின்னு கேட்டா டார்ஜிலிங் வெஸ்ட் பெங்கால் அப்படின்னு சொல்லிட்டு ஆன்சர் போடுறதுக்கும் தயாரா இருக்கணும். ஓகேவா? அடுத்த கேள்வி போயிடலாமா? சோ அடுத்த கேள்வி பாத்தீங்க அப்படின்னா ஒரே ஆர்ட்டா இருக்கா, ஒரே கலையா இருக்கா. சோ இந்த கலை எங்க, அதாவது ஒரு சர்வதேச கலை கண்காட்சி which city is set to host the international art exhibition. எந்த நகரம் சர்வதேச கலை கண்காட்சி நடத்த உள்ளது அப்படின்னா ஹைதராபாத். சோ எங்க, ஹைதராபாத். ஓகேவா? ஆன்சர் வந்து சி, ஹைதராபாத். ஓகேவா? அடுத்த கேள்வி போயிடலாமா? சோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா இப்போ இப்போ நமக்கு நீங்க எந்த ரிலிஜியன், நீங்க வந்து என்ன மதம் அப்படின்னு கேட்டா ஒரு ஒரு 5-6 மதத்துல நம்ம ஒரு மதம் சொல்லுவோம். அதாவது ஹிந்துசம், கிறிஸ்டியானிட்டி, முஸ்லிம், புத்திசம், ஜெயினிசம், சொராஸ்ட்ரனிசம். சோ இந்த மாதிரி ஒரு ஒரு 6 மதங்கள் இருக்கு. ஓகேவா? இன்னும் நிறைய அது இதுன்னு இருக்கு. இப்போ அஸ்ஸாம் மாநிலத்துல புதுசா ஒரு மதத்துக்கு வந்து அபிஷியலா ரெக்கக்னேஷன் கொடுத்திருக்காங்க. ஓகேவா? சோ என்ன மதம் அப்படின்னா பத்தோயிசம். ஓகேவா? சோ பத்தோயிசத்தை which state has recognized பத்தோயிசம் as an official religion. எந்த மாநிலம் பத்தோயிசத்தை அதிகாரப்பூர்வ மதமாக அங்கீகரித்துள்ளது. அதாவது அங்க இப்ப நம்ம லிஸ்ட்ல இப்ப நம்ம ஒரு இடத்துல நம்ம ஒரு ஃபார்ம் ஃபில் பண்ற கவர்மெண்ட்ல அப்படின்னா அங்க பத்தோயிசம் அப்படிங்கிறதும் இருக்கும். சோ பத்தோயிசம் அப்படிங்கிறது இது வந்து யாருடைய மொழி, யாருடைய மதம் அப்படின்னா இந்த போடோலேண்ட் மக்கள் இருக்காங்களா மக்களே. சோ அஸ்ஸாம்ல போடோலேண்ட் முக்கியமான, அதாவது இந்த போடோ இன மக்கள் முக்கியமான மக்கள். சோ போடோ டெரிட்டோரியல் ரீஜியன் இருக்கு. அவங்க தனியா போடோ இது வேணும் அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்க அஸ்ஸாம்ல இருந்து பிரிச்சு. சோ அந்த இனத்துடைய மக்களுக்கு வந்து இந்த பத்தோயிஸ், அதாவது பாத்தீங்களா அவங்க தனியா பிரிஞ்சு போகணும்னு சொல்றாங்க. கவர்மெண்ட்ல இருந்து என்ன பண்றாங்க அப்படின்னா சரி நீங்க உங்களுடைய மதத்தை விட தனியா நீங்க இது பண்ணிக்கோங்க அப்படின்னு மாதிரி இருக்காங்க. அதாவது இந்தியால மதங்கள் நிறைய இருக்கு மக்கள். இப்போ நம்ம வந்து இப்போ சிவனை வழிபடுவாங்க தெரியுமா? சிவனை வழிபடுறவங்கள வந்து அதாவது சிவலிங்கத்தை வச்சு வழிபடுவாங்க. எல்லா கோயில்களையும் வழிபடுவாங்க. ஆனா இந்த லிங்கத்தை மட்டும் வச்சு வழிபடுறவங்க வந்து இந்த கர்நாடகால லிங்காயத் அப்படின்னு ஒரு கம்யூனிட்டி இருக்கு. சோ அவங்க நாங்க தன்னை வந்து லிங்காயத், நாங்க ஹிந்துஸ் கிடையாது, நாங்க லிங்காயத், லிங்கத்தை வழிபடுறவங்க அப்படின்னு. சோ இந்த மாதிரி நிறைய அங்கங்க இருக்கு. Okay, இது எங்க அப்படின்னா அஸ்ஸாம்ல இருந்து பத்தோயிசம் அப்படிங்கிற அஸ்ஸாம், லிங்காயத்லாம் கர்நாடகால ரொம்ப இது. சோ இந்த அஸ்ஸாம்ல பாத்தீங்க அப்படின்னா அதாவது ஒரு ஒரு ஃபெஸ்டிவல் ஐ அலி லிகாங் ஃபெஸ்டிவல். ஐ அலி லிகாங் அப்படிங்கிற ஒரு ஃபெஸ்டிவல். ஓகேவா? ஐ அலி லிகாங் அப்படிங்கிற ஒரு ஃபெஸ்டிவல் கொண்டாடுறாங்க. அதாவது அங்க மிஸ்ஸிங் அப்படிங்கிற ஒரு பழங்குடியினர் இருக்காங்க. மிஸ்ஸிங். சோ மிஸ்ஸிங் அப்படிங்கிற பழங்குடியினர் கொண்டாடக்கூடிய ஒரு திருவிழா தான் ஐ அலி லிகாங். எங்க நடைபெறும் அப்படின்னா அஸ்ஸாம்ல. சோ மிஸ்ஸிங் ட்ரைப் அப்படிங்கிறவங்க அந்த பழங்குடியினர் வந்து அஸ்ஸாம்ல முக்கியமான பழங்குடியினர். ஓகேவா? சோ அதை ஞாபகத்துல வச்சுக்கோங்க. அடுத்த கேள்வி போயிடலாம் மக்களே. சோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா இன்டர்நேஷனல் நியூஸ் போயிடலாம். சோ இன்டர்நேஷனல் நியூஸ்ல பாத்தீங்க அப்படின்னா இன்டர்நேஷனல்லாம் எப்படி மோடி இல்லாம சோ வந்து உடனே வந்து தூக்கிட்டு வந்துடாதீங்க சங்கி அப்படின்லாம். ஓகேவா? சோ ஏதோ அதாவது மோடி அவர்கள் பத்தி என்ன நியூஸ் பார்க்கலாமா? சோ விச் கண்ட்ரி அசியூம் த சேர்மன்ஷிப் ஆஃப் பே ஆஃப் பெங்கால் இன்டர் கவர்மெண்டல் ஆர்கனைசேஷன். வங்காள விரிகுடா அரசுகளுக்கு இடையான அமைப்பின் தலைமை பொறுப்பேற்றார். அதாவது ஒரு ஒரு அமைப்பு இருக்கு. ஓகேவா? அதாவது BOBIO அப்படிங்கிற பே ஆஃப் பெங்கால் இன்டர்நேஷனல் ஆர்கனைசேஷன். இந்த அமைப்பு 2003ல ஆரம்பிக்கப்பட்டது மக்களே. இதுல உறுப்பினர்கள்னு பாத்தீங்க அப்படின்னா முழு நேர உறுப்பினர்களா 4 நாடு இருக்காங்க. யாரெல்லாம் அப்படின்னா இந்தியா, பங்களாதேஷ், அப்புறம் வந்து மால்தீவ்ஸ், ஸ்ரீலங்கா அப்படின்னு 4 உறுப்பினர்கள் இருக்காங்க. சோ இதுல முன்னாடி பங்களாதேஷ் வந்து சேர்மேனா இருந்தாங்க, தலைமை பொறுப்பு வகித்தாங்க. இப்போ வந்து இந்தியாவுக்கு வந்துருக்கு. ஓகேவா? சோ இந்தியா அப்படின்னு ஞாபகத்துல வச்சுக்கோ. ஓகேவா? கிளியரா? பே ஆஃப் பெங்கால சுத்தி இருக்கக்கூடிய நாடுகள். சோ அதுல இது சில நாடுகள் அப்சர்வர் ஸ்டேட்டஸ், இந்த பார்வையாளர் ஸ்டேட்டஸ்லயும் சில நாடுகள் இருக்கு. ஓகேவா? அடுத்த கேள்வி போயிடலாமா? நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா சூப்பரா இருக்குல்ல. சோ லொகேஷன், அதாவது நேத்து அதாவது 2 நாள் மதுரையில இருந்தேன். அதாவது மதுரையில வெயிலுங்கிறது புதுசு இல்ல. அதாவது சென்னை வெயில காட்டிலும் மதுரையில வெயில் ரொம்ப கொளுத்துற மாதிரி ஒரு ஃபீல். அதுக்கு முந்தின வாரம் கும்பகோணம் போனேன். சோ கும்பகோணத்துலயும் பாத்தீங்க அங்கேயும் வெயில். ஃபுல்லா எல்லா இடத்துலயும் ஒரே வெயிலா தான் இருக்கு. சோ இந்த மாதிரி ஒரு இடத்துக்கு போய் செட்டில் ஆகலாம், நல்லா இருக்கும் கொஞ்ச நாளைக்கு. சோ இது எங்க அப்படின்னா மொரீஷியஸ். ஓகேவா? எதுக்கு சார் மொரீஷியஸ் பத்தி இப்ப பேசுறீங்க அப்படின்னா சம்பந்தம் இருக்கு. சம்பந்தம் இல்லாம நம்ம ஏதாவது பேசுவோமா? இந்த 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 ஒரு நம்ம கிளாஸ்ல ஒரு 25 நிமிஷம் ஒரு 1/2 மணி நேரம் வீடியோல நான் நான் என்னெல்லாம் பேசுறேனோ அதுல சில விஷயங்கள் நான் கண்டென்ட்டா இருக்கலாம். ஆனா அதுலயும் ஒரு கண்டென்ட் இருக்கும். ஓகேவா? சோ இப்ப உள்ள போய் பார்த்துடலாம். வென் வாஸ் த மொரீஷியஸ் நேஷனல் டே செலிப்ரேட்டட். மொரீஷியஸ் தேசிய தினம் எப்போது கொண்டாடப்படுகிறது? சார் என்ன சார் இதுல ஒண்ணே நீங்க இம்பார்ட்டன்ட் டேஸ்ல எடுத்துருக்கணும். இது எதுக்கு இப்போ கண்டென்ட் அப்படின்னு தோணும். அதாவது ஆஹ் அவங்களுக்கு சுதந்திரம் கிடைச்சு அப்படின்னா இவங்களே பிரிட்டிஷ்காரன் தான் ஆட்சி பண்ணிட்டு வந்தான். 1968ல தான் இண்டிபெண்டன்ஸ் அப்படிங்கிறது கொடுத்தான். ஓகே, அந்த நம்ம வாங்கி 21 வருஷம் கழிச்சு என்னைக்கு அப்படின்னா மார்ச் 12. ஏன் இதை இப்ப பாக்குறோம் அப்படின்னா நம்ம பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவர்கள் இருக்காருல்ல, அவர் வந்து அங்க அந்த தேசிய அங்க நேஷனல் டே ஃபங்க்ஷனுக்கு கலந்துக்க போறாரு.
ஸோ அதனால இது இம்பார்ட்டன்ட். ஸோ மார்ச் 12 மொரீஷியஸ் நேஷனல் டே. 1968 சுதந்திரம் கிடைச்சது. நரேந்திர மோடி அவர்கள் போறார். ஓகேவா? ஸோ அதனால தான் இது நம்ம இப்போதைக்கு நம்ம பார்க்கிறோம். ஓகேவா? ஸோ அடுத்த கேள்வி பார்த்துடலாமா? அடுத்த அப்பாயின்மெண்ட். ஸோ அப்பாயின்மெண்ட்ல பாத்தீங்க அப்படின்னா புதுசா ஒரு போஸ்டிங் கிரியேட் பண்ணிருக்காங்க. புதுசா ஒரு பதவி உருவாக்கி, அதாவது முக்கியமான பதவி உருவாக்கி ஒருத்தர் கொடுத்திருக்காங்க. ஸோ இவரையும் தெரியும். இவரையும் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இவரு யாரு அப்படின்னா நம்ம ஆர்பிஐ உடைய, அதாவது ரிசர்வ் வங்கியுடைய முன்னாள் ஆளுநர் சக்தி காந்த தாஸ். ஞாபகம் இருக்கா? இவர் தான் 25வது ஆளுநர். இப்போ சஞ்சய் மல்ஹோத்ரா இருக்காரு 26வது. சோ இவர் என்னவா அப்பாயிண்ட் பண்ணிருக்காங்க அப்படின்னா பிரின்சிபல் செக்ரட்டரி டு த பிரைம் மினிஸ்டர். பிரதமரின் 2ஆம் முதன்மை செயலாளராக நியமிக்கப்பட்டவர் யார் அப்படின்னா சக்தி காந்த தாஸ் மக்களே. அதாவது இதுக்கு முன்னாடி அதாவது பிரைம் மினிஸ்டருக்கு பிரின்சிபல் செக்ரட்டரி அப்படின்னு ஒரே ஒரு ஆள் தான் இருப்பாங்க. யார் இருந்தாங்க அப்படின்னா பி.கே. மிஸ்ரா தான் இருந்தார். ஓகேவா? சோ பி.கே. மிஸ்ரா தான் இருந்தாரு. சோ இப்ப வந்து யார் இருக்காங்க அப்படின்னா சக்திகாந்த் தாஸ்க்கும் தமிழ்நாடுக்கும் ஒரு ஒரு சம்பந்தம் இருக்கு. அவர் வந்து தமிழ்நாடு கேடர் ஐஏஎஸ் ஆபீசர். திண்டுக்கல் மாவட்டத்துல, அதே மாதிரி காஞ்சிபுரம் மாவட்டத்துல எல்லாம் கலெக்டரா இருந்தவர் இன்னைக்கு பிரைம் மினிஸ்டர் கூட போய் இருக்கிறாரு. ஓகேவா? இப்ப நம்ம 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 தமிழ்நாடு எடுத்துட்டீங்க அப்படின்னா நம்ம சீஃப் மினிஸ்டர் இருக்கார்ல மு.க. ஸ்டாலின் அவர்கள். சோ ஸ்டாலின் அவர்கள் கூட பாத்தீங்க அப்படின்னா 4 சிஎம் செக்ரட்டரி இருப்பாங்க. சிஎம் செக்ரட்டரி 1, 2, 3, 4ன்னு ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் பிரிச்சு கொடுத்திருப்பாங்க. சோ ஏதாவது அப்டேட் வேணும் அப்படின்னா அந்த துறை செயலாளர்கிட்ட கேட்க மாட்டாங்க. அவரு கீழ வந்து பாத்து இந்த டிபார்ட்மெண்ட் யார் பாத்துக்கலாம்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட எல்லாமே கேட்டுப்பாங்க. அந்த சிஎம் செக்ரட்டரி, இந்த பிஎம் உடைய பிரின்சிபல் செக்ரட்டரி இதெல்லாம் ரொம்ப பவர்ஃபுல்லான போஸ்டிங். ஓகேவா? இப்போ உள்ளதுலே வந்து இப்ப ஐஏஎஸ்லயே பெரிய பதவி ஒரு மாநிலத்துல எடுத்துட்டீங்க அப்படின்னா சீஃப் செக்ரட்டரி, தலைமைச் செயலாளர். இந்தியா ஃபுல்லா எடுத்துட்டீங்க, மத்திய அளவில் எடுத்தீங்கன்னா கேபினெட் செக்ரட்டரி. சோ டிவி சோமநாதன் அப்படிங்கிறவர் தான் கேபினெட் செயலாளர் இருக்காரு. ஆனா இவங்க வந்து இவங்களுடைய போஸ்டிங் பெரிய போஸ்டிங். ஆனா உண்மையிலே ரியல் பவர் யார்கிட்ட இருக்கும் அப்படின்னா இந்த சிஎம் செக்ரட்டரி, இந்த பிஎம் செக்ரட்டரி இவங்க கிட்ட தான் அந்த ரியல் பவர் அப்படிங்கிறது இருக்கும். ஏன்னா அவங்களுடைய டைரக்டா பிஎம் கூட இருக்கும். அவங்களுடைய அத்தாரிட்டியான அதிகமா இருக்கும். சொல்ல வர புரியுதா? அந்த மாதிரி. ஓகே, அடுத்த கேள்வி போயிடலாமா? சோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா சயின்ஸ் அண்ட் டெக் நியூஸ். பிட்ஸ் ஆர்கனைசேஷன் லான்ச் த டெக்னாலஜி அடாப்ஷன் ஃபண்ட். எந்த அமைப்பு தொழில்நுட்ப தத்தெடுப்பு நிதியை அறிமுகப்படுத்தியது அப்படின்னு கேக்குறாங்க. ஓகேவா? சோ இன்ஸ்பேஸ் அப்படிங்கிற அமைப்பு. ஓகேவா? இன்ஸ்பேஸ் அப்படிங்கிறது சோ இந்தியன் நேஷனல் ஸ்பேஸ் ப்ரொமோஷன் ஏஜென்சி. ஓகேவா? இந்தியன் நேஷனல் ஸ்பேஸ் ப்ரொமோஷன் இதுல வரும். இது இன்ஸ்பேஸ் அப்படிங்கிறது. சோ இது பாத்தீங்க அப்படின்னா இந்த அமைப்பு நமக்கு எப்ப ஆரம்பிக்கப்பட்ட அடிக்கடி நம்ம இது பார்த்திருக்கோம். சோ ஜூன் 2020ல ஆரம்பிக்கப்பட்ட ஒரு அமைப்பு. ஓகேவா? இதனுடைய தலைமையகம் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா போபால். போபால் எங்க? மத்திய பிரதேஷ் போபால் இல்ல. இது வந்து அகமதாபாத்ல ஒரு போபால் இருக்கு. ஓகேவா? சோ அகமதாபாத்ல இருக்கக்கூடிய போபால் தான் இது. ஓகேவா? கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. இதோட தலைமையகம் அகமதாபாத்ல இருக்கு. போபால். பிஹெச் போட்டா மத்திய பிரதேஷ் ஆயிரும். பிஓ இதாயிரும். ஆனா தமிழ்ல எப்பவுமே போபால் தான் எழுத போறோம். சோ இங்க இருந்து ஒரு ஃபண்ட் மாதிரி கிரியேட் பண்ணிருக்காங்க 500 கோடிக்கு. இது எதற்காக அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இப்ப புதுசா ஏதாவது ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி வராங்க. அவங்க வந்து நம்மளுடைய இது வந்து ஐஎஸ்ஆர்ஓ கீழ தான் வரும் இந்த இன்ஸ்பேஸ் அப்படிங்கிற அமைப்பு. ஓகேவா? சோ ஏதாவது வந்து ஸ்டார்ட் அப் கம்பெனி வந்து ஸ்பேஸ்ல ஏதாவது இன்ட்ரெஸ்டா இருக்காங்க. சோ அதுல ஏதாவது ப்ராஜெக்ட் பண்ணோம் அப்படின்னா இந்த ஃபண்டை யூஸ் பண்ணிப்பாங்க. 500 கோடி ஃபண்ட் இன் ஸ்பேஸ் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? சோ குஜராத்ல இருக்கு. அகமதாபாத் குஜராத்ல இருக்கு. ஓகேவா? சோ அடுத்த இம்பார்ட்டன்ட் டேஸ் போயிடலாம். வேர்ல்ட் பீஸ் அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங் டே. உலக அமைதி மற்றும் புரிதல் தினம் என்னைக்கு அப்படின்னா பிப்ரவரி 23 நேத்து ஞாயிற்றுக்கிழமை. அடுத்த கேள்வி சென்ட்ரல் எக்ஸைஸ் டே. மத்திய கலால் தினம் பிப்ரவரி 24. அதாவது சென்ட்ரல் எக்ஸைஸ் அண்ட் சால்ட் ஆக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது மத்திய கலால் மற்றும் உப்பு வரி சட்டம் 1944ல இதே நாள்ல கொண்டு வரப்பட்டது. அதனால இந்த நாளை வந்து மத்திய கலால் தினம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொண்டாடுறோம். ஓகேவா? சோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் பார்க்க முன்னாடி வீடியோ பார்த்துட்டு மறக்காம ஒரு லைக் பண்ணிட்டு பாருங்க மக்களே. ஏன்னா உங்களுடைய லைக்ஸ் தான் என்னுடைய மோட்டிவேஷன் அப்படிங்கிற மாதிரி என்னால மறக்காம ஒரு லைக்கை தட்டி விட்டு அப்படியே வீடியோ பார்க்க கண்டினியூ பண்ணுங்க. குரூப் 4 பேட்ச் இன்னைக்கு ஆரம்பிக்குது. நேத்து லாஸ்ட் டேட்னு நம்ம சொல்லியிருந்தோம். பேமெண்ட்ல நிறைய பேருக்கு நிறைய ஃபெயிலியர் ஆயிடுச்சு. அதாவது ஸ்டேட் பேங்க் வச்சிருந்தாரு அப்படிதான் இருக்கும் போல. அது திடீர்னு எனக்கே அங்க போகும்போது எங்கேயா போய் ஜிபே பண்ணாலே மக்கர் பண்ண ஆரம்பிச்சிரும். சோ அதனால இன்னைக்கு 6 மணிக்கு டெஸ்ட் இதாகுது மக்களே. சோ 5 மணிக்கு முன்னாடி ஜாயின் பண்றவங்க நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். சோ ஆல்ரெடி சொல்லிட்டோம் 45 டெஸ்ட், தமிழ் மட்டும்னா 22 டெஸ்ட் இருக்கும். ஃபீஸ் வந்து ஓவரால் ஜிஎஸ் பிளஸ்
தமிழ் சேர்த்து 45 டெஸ்ட், ரெண்டும் சேர்த்துனா 1999. பொது தமிழ் மட்டும் வேணும்னா 999 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ 9445275642 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு ஜிபே அல்லது ஃபோன்பே பண்ணிட்டு ஜாயின் பண்றதா இருந்தா 5 மணிக்கு முன்னாடி ஜாயின் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி வந்து ஜெனரல் இங்கிலீஷ் டெஸ்ட் பேட்ச் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். மார்ச் 1ஆம் தேதி நமக்கு ஆரம்பிக்க போது 26 டெஸ்ட், புக் வைஸ் டெஸ்ட், சிலபஸ் வைஸ் டெஸ்ட் ரெண்டுமே கவர் பண்ணிருப்போம். நியூ ஸ்டூடெண்டா இருந்தா 1299, ஓல்ட் ஸ்டூடெண்ட் இருந்தா 1199. ஸோ அதே நம்பருக்கு ஜிபே பண்ணி நீங்க வாட்ஸ்அப்ல ஸ்கிரீன்ஷாட் அனுப்பி ஜாயின் பண்ணிக்கலாம் மக்களே. ஸ்கெடியூல் வந்து டெலிகிராம் குரூப்ல இருக்கும். ஸோ தினமொரு திட்டத்துல இன்னைக்கு பார்க்கக்கூடிய திட்டம் வந்து நமக்கு சாயில் ஹெல்த் கார்டு ஸ்கீம். ஓகேவா? ஸோ சாயில் ஹெல்த் கார்டு ஸ்கீம் தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ இதுல வந்து நம்மளுடைய நம்மளுடைய அந்த மண் எப்படி இருக்கு, அதனுடைய ஹெல்த் கண்டிஷன் பத்தி இது பண்ணக்கூடிய ஒரு கார்டு. ஓகேவா? ஸோ இது பாத்தீங்க அப்படின்னா எப்ப ஆரம்பிக்கப்பட்டது அப்படின்னா February 15. ஸோ February 15 2015 16 ஞாபகம் இருக்கா? ஸோ February 15 2016 ஆரம்பிக்கப்பட்டது. ஸோ 9 வருஷம் முடிஞ்சு. ஓகேவா? ஸோ 9 இயர்ஸ் முடிஞ்சு இது வந்து 10வது வருஷம், அதாவது 10th இயர் ஆனிவர்சரி. ஓகேவா? ஸோ அதனால வந்து இந்த திட்டத்தை நம்ம பார்க்குறோம். இது வந்து எங்க ஆரம்பிச்சது அப்படின்னா சூரத்கார் அப்படிங்கிற இடம் எங்க இருக்குன்னா ராஜஸ்தான்ல. ஸோ பேர்லயே இருக்கு நம்ம வந்து என்ன அப்படின்னா வந்து இந்த மாதிரி சாயில், அதாவது நம்மளுடைய மண்ணுடைய இது எப்படி இருக்கு, ஸோ அதுல என்னென்ன நியூட்ரியன்ஸ் இருக்கு, அதாவது பொட்டாசியம் எவ்வளவு இருக்கு, இது எவ்வளவு இருக்கு, ஸோ இதெல்லாம் இது பண்ணி ஒரு கார்டு மாதிரி. ஸோ அதை வச்சு நம்ம வந்து இது 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 இந்த இதுக்கு எதை யூஸ் பண்ணா வந்து எந்த 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 பயிர் போட்டா கரெக்டா இருக்கும் அதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? ஸோ இதான் சாயில் ஹெல்த் கார்டு ஸ்கீமு. ஸோ எப்போ ஆரம்பிச்சாங்க, ஸோ இது வந்து எங்க ஆரம்பிச்சாங்க அப்படிங்கிறத ஞாபகத்துல வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ அடுத்த கேள்வி போயிடலாமா? ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய கமெண்ட் யுவர் ஆன்சர் செக்ஷன். ஸோ கமெண்ட் யுவர் ஆன்சர் செக்ஷன்ல நம்ம வந்து லாஸ்டா கேட்ட கேள்வி, அதாவது போன கிளாஸ்ல கேட்ட கேள்விக்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ ஆர்டிகல் 21A. ஆர்டிகல் 21A அப்படிங்கிறதா நமக்கு சரியான விடை. ஓகேவா? ஆர்டிகல் 21A அப்படிங்கிறதா நமக்கு சரியான விடை. ஸோ இப்போ இன்னைக்கான கேள்வி பாத்தீங்க அப்படின்னா ஒரு சைட்ல வந்து தலைவர்கள், இன்னொரு சைடு அவங்க என்ன ரோல் பண்ணாங்க அப்படின்னு கொடுத்துருக்கோம். ஸோ என்ன ஆன்சர் அப்படிங்கிறத கரெக்டான ஆன்சர் மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க மக்களே. மெலானி பெர்கின், ட்ரூ ஆஃபுல்லோ, சேஜ் லினியர், மேட் ஃபிட்ஸ்பிக், அந்த சைடுல டிக்டாக் குரூசேடர் ஃபார் விமன், சென்டரிங் சொல்யூஷன் இன் த கிளைமேட் ஃபைட் அண்ட் எக்ஸாம்பிளரி அத்லெட், விஷுவலைசிங் அ வேர்ல்ட் ஆஃப் குட் இன் டெக்னாலஜி தான் ரெண்டு சைடுல இருக்கக்கூடியது. என்ன ஆன்சர் அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க மக்களே. நெக்ஸ்ட் நம்மளுடைய 1 இயர் கரண்ட் அஃபேர்ஸ் சப்ஸ்கிரிப்ஷன், 1 இயர் கரண்ட் அஃபேர்ஸ் சப்ஸ்கிரிப்ஷன்ல ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா அக்டோபர் 2024 இருந்து செப்டம்பர் 2025 வரைக்கும் கரண்ட் அஃபேர்ஸ் உங்களுக்கு இதுல இன்க்ளூட் ஆகிடும். ஓகேவா? ஸோ இதுல வந்து குரூப் 1 இயர், அதாவது குரூப் 1, 2, 4க்கு நீங்க இதை மட்டும் இந்த சப்ஸ்கிரிப்ஷன்ல ஜாயின் பண்ணாலே இதுல எல்லாமே நம்ம கவர் பண்ற மாதிரி கொடுத்துருவோம். ஸோ இதுல வீக்லி கரண்ட் அஃபேர்ஸ் PDF அனுப்புவோம். அதே மாதிரி வீக்லி கரண்ட் அஃபேர்ஸ் டெஸ்ட்டும் வைப்போம். நம்ம கூகுள் ஃபார்ம்லயும் டெஸ்ட் இருக்கும், அதே மாதிரி பிடிஎஃப்பும் கொடுப்போம். இதே மாதிரி வாரத்துக்கு மாசத்துக்கு 4 வரும். இது போக மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸ் PDF, மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸ் டெஸ்ட்டும் இருக்கும். தமிழ்லையும் இங்கிலீஷ்லயும் இருக்கும். டிஎன்பிஎஸ்சி, எஸ்எஸ்சி, ரயில்வே, டிஎன்யூஎஸ்ஆர், பாண்டிச்சேரி எக்ஸாம், டிஆர்பி எக்ஸாம் படிக்கிறவங்க இது மட்டுமே போதுமானது. ஸோ நமக்கு இதுக்கான அந்த மெட்டீரியல் எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த மாதிரி தான் இருக்கும். இது February 2nd வீக் ஆனது. கிளாஸ்ல எடுக்கிற கண்டென்ட், கிளாஸ்ல சொல்ற எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ், கிளாஸ்ல சொல்லாத நிறைய விஷயங்கள், இன்னும் நிறைய ஸ்டாட்டிக் ஜிகே ஆட் பண்ணி இந்த மெட்டீரியல் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ வந்து இதுல வந்து நமக்கு இங்கிலீஷ்லயும் இருக்கும், அடுத்து தமிழ்லயும் இருக்கும். ஓகேவா? ஸோ இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் எல்லாம் நம்ம வந்து ரெட்ல ஹைலைட் பண்ணி கொடுத்துருப்போம். அதே மாதிரி டெஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ஒன்லைனரா இருக்காது, எல்லாமே ஸ்டேட்மெண்ட் வைஸ் கொஸ்டினா இருக்கும். அதே மாதிரி வந்து மேட்ச் த ஃபாலோயிங் இருக்கும். அதே மாதிரி வந்து சரியான இணையை தேர்ந்தெடுக்க அப்படின்னு இருக்கும். இதுலயும் பாத்தீங்க அப்படின்னா நமக்கு தனியாட்டு ஆன்சர் கீ கொடுத்துருப்போம். எக்ஸ்பிளனேஷன்லயும் நம்ம சில பாயிண்ட்ஸ்லாம் எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் ஆட் பண்ணிருப்போம். ஸோ இந்த 1 இயர் கரண்ட் அஃபேர்ஸ் சப்ஸ்கிரிப்ஷன்ல ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க 9445275642 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு 750 ஜிபே அல்லது போன்பே பண்ணிட்டு இதே நம்பருக்கு வாட்ஸ்அப்ல ஸ்கிரீன்ஷாட் அனுப்பி நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ஜாயின் பண்ணீங்கன்னா அக்டோபர் ஃபர்ஸ்ட் வீக், அக்டோபர், நவம்பர், டிசம்பர், ஜனவரி, February முதல் 2 வாரம், 3வது வாரம் ப்ரூஃப் செக்கிங்ல இருக்கு. ஸோ அதுவும் அனுப்பிடும். அதுக்கப்புறம் வாரந்தோறும் உங்களுக்கு வந்துடும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் நம்மளுடைய சஞ்சு கரண்ட் அஃபேர்ஸ் டெலிகிராம் சேனல் இருக்கு. ஸோ அதை வந்து டெலிகிராம் சேனல், இன்ஸ்டாகிராம் எல்லாம் இருக்கு. லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம். அதை கிளிக் பண்ணி மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ டெலிகிராம் சேனல்ல டெய்லி குவிஸ் போடுவோம். அதே மாதிரி நியூஸ் பேப்பர் கட்டிங், அதில் வந்து இங்கிலீஷ்ல தி ஹிந்து, தமிழ்ல தினமணி போடுவோம். நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா ஏதாவது இம்பார்ட்டன்ட் நோட்டிபிகேஷன் அப்டேட்ஸ்லாம் வந்து டப்பு டப்பு அதில் போடுறோம். நான் மறக்காம ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. இவ்வளோ நிறைய விஷயங்கள் பார்த்தோம். ஒரு டைம் எல்லாத்தையும் ரிப்பீட் பார்த்தலாம். என் கூட சேர்ந்து நீங்களும் ஆன்சர் போடுங்க. அதாவது பேரண்ட் டீச்சர் உறவை மேம்படுத்துறதுக்கான ஆப் அப்பா. ஓகேவா? அடுத்தது தமிழ்நாடு மாநில பெண் குழந்தை தினம் February 24. நயனாமிர்தம் கேரளா. அடுத்து 70 மணி நேரத்துக்கு மேல வேலை பார்க்கறது யாரு? குஜராத்ல. அடுத்தது வனவிலங்கு உயிர் வங்கி வைல்ட் லைஃப் பயோ பேங்க் ஃபர்ஸ்ட் வெஸ்ட் பெங்கால் டார்ஜிலிங்ல பார்த்தோம்.
அடுத்தது சர்வதேச கலை கண்காட்சி இன்டர்நேஷனல் ஆர்ட் எக்ஸிபிஷன் ஹைதராபாத்ல. அடுத்தது பத்தோயிசம் அஸ்ஸாம். அடுத்தது த பே ஆஃப் பெங்கால் அந்த ஆர்கனைசேஷனுடைய தலைவர் இந்தியா. அதுக்கடுத்தது மொரீஷியஸ் தேசிய தினம் மார்ச் 12. பிரின்சிபல் செக்ரட்டரி 2 டு த பிரைம் மினிஸ்டர் சக்தி காந்த தாஸ். ஓகேவா? டெக்னாலஜி அடாப்ஷன் ஃபண்ட் இன்ஸ்பேஸ் நிறுவனம். அடுத்து வந்து வேர்ல்ட் பீஸ் அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங் டே பிப்ரவரி 23. கலால் தினம் மத்திய கலால் தினம் பிப்ரவரி 24. வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு மக்களே. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்து நினைச்சீங்கன்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படிங்கறத கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா உங்களுடைய கமெண்ட்ஸ் தான் என்னுடைய பூஸ்ட், பொனிட்டா, ஹார்லிக்ஸ், மைலோ, காம்ப்ளான் எல்லாமே. அதனால மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க மக்களே. டெலிகிராம்ல போட்ட குவிஸ் எல்லாரும் மறக்காம அட்டென்ட் பண்ணுங்க. டெஸ்ட் பேட்ச்ல ஜாயின் பண்ணிக்கிறோம். நீங்க 5 மணிக்குள்ள ஜாயின் பண்ணிடுங்க. மீண்டும் நம்ம நாளை காலையில 5 மணி கரண்ட் அஃபேர்ஸ் கிளாஸ் சந்திப்போம். நன்றி வணக்கம். இந்த நாள் இனி நாளாக அமையட்டும். வாழ்க தமிழ், வளர்க தமிழ்நாடு.